ஹலோ எவ்ரிவன், வஞ்சர மீன் குழம்பு ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு 1 கிலோ வஞ்சர மீன் எடுத்திருக்கோம். ஒரு கைப்பிடி அளவு புளி எடுத்து ஊற வச்சிருக்கோம். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ மாங்காவை பீஸ் பீஸாக நறுக்கி வச்சிடுறேன். கூடவே 6 பச்சை மிளகாவை கீறி வச்சிடுறேன். இப்போ புளியை கரைச்சி நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். அதுலேயே 4 தக்காளியை போட்டு நல்லா பிணைஞ்சிடலாம். இப்போ கீறி வச்ச பச்சை மிளகாவும் இதோட சேர்த்து நல்லா பிணைஞ்சி விட்டுடலாம். அது கூட 4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 6 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சிடுறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தேங்காவையும் கீறி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடுறேன். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூட்டி வச்ச மசாலாவை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். மசாலா கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் நான் கூட கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு மசாலா வாடை எல்லாம் போயிடுச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மீனை இதோட சேர்த்துக்கலாம். அது கூட கட் பண்ணி வச்ச மாங்காவையும் சேர்த்துட்டு கொத்தமல்லி தலையும் தூவி கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சிடலாம். இப்போ அரைச்சி வச்ச தேங்காவையும் லைட்டாக கையில் வடிகட்டி சேர்த்துடலாம். குழம்பு இன்னும் 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, நல்லா காரசாரமான ருசியான வஞ்சர மீன் குழம்பு ரெடி. நீங்களும் அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்குறேன். பாய்.